ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இறந்ததா கருதப்பட்ட பெண் 1.5 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்துட்டாங்க. ஆனா கொலை நடந்த ஏரியா பக்கம் சும்மா போன 4 பேர் இன்னும் சிறையிலேயே இருக்காங்களாம். ஜோசப்பா முதலியாரா என அவ்வை சண்முகி காமெடி போல ஒரு சிக்கலான கேஸ்ல சிக்கி சீரியஸா மாட்டியிருக்காங்க மாப்பி போலீஸ். என்ன கேஸ்? இந்த செய்தியில பார்க்கலாம். மத்திய பிரதேசத்துல மன்சூர் மாவட்டத்தில் இருக்கிற லலிதாபாய் ஏற்கனவே ஷாருக் கான் என்பவரோடு 10 வருஷம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்தாராம். அவருக்கு 2 பிள்ளைகளும் உள்ளனர். இந்த நிலையில ஐயரான ஜெமினி கதாபாத்திரத்துக்கிட்ட 5 லட்சம் பணம் வாங்கிட்டு ஜோசப் கதாபாத்திரத்துல வரும் நாகேஷ் அவ்வை சண்முகிய விக்கிற மாதிரி ஷாருக் கான் அதே பெயருள்ள இன்னொரு ஷாருக் கான் கிட்ட 5 லட்சம் வாங்கிட்டு லலிதாவை வித்துட்டாராம். புது ஷாருக் கான் அழைச்சிட்டு போய் லலிதா கூட 1.5 வருஷம் வாழ்ந்தாங்களா. போன் இல்லாததால வீட்டுக்கும் தகவல் தெரிவிக்க முடியலையா. அதனால வாய்ப்பு கிடைச்சதும் தப்பி சொந்த ஊருக்கு வந்ததா சொல்லியிருக்காங்க லலிதா. எங்க கூட வாழ்ந்த பழைய ஷாருக் வீட்டுக்கு போனா திரும்ப கூட்டிட்டு போய் புது ஷாருக் கிட்ட விட்டுடுவானோன்னு தாய் வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா அவரோட போட்டோவுக்கு மேல லைட் எரிஞ்சு மாலையும் போட்டதை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் முதல்ல மிரண்டு ஓடி அப்புறம் கை காலை தொட்டு பார்த்து வந்தது பேயில்ல பெத்த மகதா என உறுதிப்படுத்தி இருக்காங்க. என்ன குழப்பம்னா தன்னோட மகள் லலிதாவை ஷாருக் கான் என்பவர் கடத்திட்டதா போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காரு அவரோட அப்பா. சில நாட்கள்ல அதே பகுதியில தலை நசுங்கிய நிலையில ஒரு பெண்ணோட சடலமும் கிடைச்சிருக்கு. அத அடையாளம் காண வந்த லலிதாவோட அப்பா வலது கையில குத்திய பச்சையையும் கால்ல கட்டியிருந்த கருப்பு கயிறையும் மட்டும் வச்சு ஐயோ என் பொண்ணு போயிட்டாளே என கதறி அழுதுருக்காரு. இத வச்சு DNA டெஸ்ட் கூட பண்ணாம போலீசார் பாடிய குடும்பத்துக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. அந்த பெண்ணோட உடலுக்கு குடும்ப உறுப்பினர்கள் இறுதி சடங்கும் செஞ்சு எரிச்சிட்டாங்க. 1.5 வருஷம் ஆயிருச்சு. இந்த வழக்குல அந்த பக்கமா போன 4 பேர்லயும் ஒரு ஷாருக் கான் இருந்திருக்கார். இந்த ஷாருக் தான் அந்த ஷாருக்னு நினைச்சு 4 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சாங்க போலீஸ். இப்போ செத்துப்போன லலிதா திரும்ப வந்ததை தெரிஞ்சுக்கிட்ட 4 பேரும் தப்பா கைது பண்ண போலீஸ் மேலேயே வழக்கு தொடர்ந்ததோட தங்களை ரிலீஸ் செய்யுமாறு நீதிமன்றத்துல மனு தாக்கலும் செஞ்சிருக்காங்க. இத பார்க்கும்போது எத்தனை குற்றவாளி தப்பினாலும் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படக்கூடாது என்ற டயலாக் தான் ஞாபகம் வருது. நான் ஏண்டா அந்நேரத்துக்கு சுடுகாட்டுக்கு போகணும் என வடிவேலு கேட்பது போல கொலை நடந்த இடத்தை கிராஸ் பண்ணி போன குத்தத்துக்காக சும்மா போன 4 பேரை பிடிச்சு மிஸ்ஸிங் கேஸ் கதையை முடிச்சு விட்டாங்க போல மாப்பி போலீஸ். எந்த தப்பும் பண்ணாத 4 பேரும் ஜெயில் தண்டனை அனுபவிச்சது கொடுமைதான். ஆனா இன்னொரு கொடுமை என்னன்னா செத்து போனதா எரிக்கப்பட்ட தலை நசுங்கிய சடலமும் இதுவரைக்கும் அடையாளம் காணப்படல. இதனால இன்னும் ஏதோ ஒரு குடும்பம் ஏதோ ஒரு தெருவுல தன் மகளையோ மனைவியையோ அம்மாவையோ காணோம்னு தேடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.